ஆக்சுவலாக ஒரு அரசு எப்படி தன்னோட கையாளாகாதத்தனத்தை இதை விட எப்படி அப்பட்டமாக வெளிப்படுத்த முடியும்? முதல்வரே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிற இந்த ஒரு சாரியால் இந்த நடந்த விஷயம் வந்து இல்லைன்னு ஆகிடுமா? இதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் 24க்கும் மேலே லாக்அப் டெத் நடந்திருக்கு. அவ்வளோ பேர்த்துக்கும் வந்து முதல்வர் வந்து ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரா? அத்தனை பேருக்கும் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? அத்தனை பேருக்கும் பட்டா கொடுத்தீங்களா? பணம் கொடுத்தீங்களா? ஏன் இதையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, அதுவும் எத்தனை நாள் கழிச்சு செய்கிறாரு? அவர் மரணம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 4 நாள் கழிச்சு இதை செய்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அந்த பகுதி மக்கள் கொந்தளிக்கிறாங்க. தன்னெழுச்சியாக வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு சொல்லிட்டு நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங் ஆகுது. கோர்ட் உங்களை கிளின்னு கிழிக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எல்லா சைடும் ப்ரெஷர் வரவும் நீங்கள் வந்து அப்படியே சரண்டரு சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் தம்பிக்கிட்ட வந்து நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்றீங்க. உங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது மட்டும்தாங்க நடக்குது. எதாவது நடக்கிறது ஒழுங்காக நடக்குதா? பெண் குழந்தைகள் வெளியில் போக முடியல. ஒரு எஸ்ஐ 8 வயசு குழந்தைக்கு மயக்க ஊசி போட்டு அந்த குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோவில் பாருங்கள். அந்த எஸ்ஐ என்ன சலம்புறாரு. என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேரண்ட்ஸை, அதாவது இந்த திமுக ஆட்சியில் தான் எவன் பாதிக்கப்பட்டவனை வந்து திருப்ப போட்டு அடிக்கிறதுங்கிறது, உன்னால் முடிஞ்சதை பாருங்கிறது அப்படின்றது வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் வந்து இந்த அளவுக்கு நடக்குது. யார் குற்றவாளியோ அவனை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து இந்த காவல்துறையும் நீங்கள் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் இதை ரொம்ப திறம்பட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. என்ன செய்யணுமோ என்ன செய்வீங்க? பணத்தை கொடுத்து அவங்க வாய் எடுப்பீங்க. ஒரு வேலையை கொடுத்து அந்த பையன் அப்போ கூட சொல்கிறாங்க பாருங்கள், எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாருங்க, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. அந்த தாயோட வேதனையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சிங்கிள் மதராக குழந்தைய வளர்க்குறது அப்படின்றது வந்து எவ்வளோ கஷ்டம். அதுவும் ஆம்பளை பசங்களை வளர்த்து ஒரு 26-27 வயசு பையனை இந்த மாதிரி, அதுவும் ஒரு சாமானிய ஒரு ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான், இல்லை எங்கேயோ போயிட்டு ஒரு உடம்பு முடியாமன்றது வேறு, இப்படி துள்ள துடிக்க அந்த உயிரை கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? காவல்துறை இதே முதல்வர் நீங்கள் வந்து அந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வந்து என்ன சொன்னீங்க? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? தகுதியற்ற முதல்வர், இதுக்கு அவர் பொறுப்பேற்றுட்டு ராஜினாமா பண்ணணும் சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் சாரின்னு ஒரு வார்த்தையில் அதை கடந்து போயிடுவீங்களா? அப்போ நாங்கள் கேட்குற முதல்வர்கிட்ட நீங்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு இங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்ஸே கிடையாது, ப்ரோ இன்கம்பன்ஸ் இருக்குது அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலை சந்திங்க சார், மக்களை போய் சந்திங்க. அப்போ தெரியுமில்ல உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ ஆனந்தத்தோடு எவ்வளோ சந்தோஷமாக உங்களை ரிசீவ் பண்ணுறாங்கன்றது தெரியும்ல. இதை தான் நாங்கள் கேட்குறோம். எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீங்கள் மடமாற்ற வேலையை பார்ப்பீங்க, திசை திருப்புற வேலையை பார்ப்பீங்க, ஃபோட்டோ ஷூட் நடத்தி வேறு ஏதோ ஒன்று பண்ணி மக்களை அடுத்த விஷயங்களுக்கு கொண்டுட்டு போகணும். ஏன்னா ஒட்டுமொத்த மீடியா அவங்க கையில் இருக்குது. அப்போ இங்கே சாமானிய மக்களுக்கான நியாயம் நீதி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது வெளியில் வருதோ அதை பொறுத்து தான் இங்கே நீதி கிடைக்குது.